Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த Pat Maker Thursday என்ன பார்க்க போறோம்னா இந்த லுக் தான் பார்க்க போறோம் guys. I have created this look. So I have created this look using Pat Maker stuffs. So அந்த products மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். And also I used one of the Pat Maker looks from her Instagram page. நான் இங்க வந்து பிக்சர்லாம் போடுறேன், நீங்க பாருங்க. So அந்த லுக் தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். I think it really turned out well. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த விங் லைனர் வந்து நான் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் கப்புள் ஆஃப் டைம்ஸ் I think I achieved it in Aneka. It is really nice, and also it is really good to try lot of new stuff so that உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு பார்க்கணும்னா just keep on watching. ஹாய் காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து Pat Maker Thursday தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்னைக்கு மேஜராக ஒரு ஐ லுக் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஒரு லுக் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஐ வில் போஸ்ட் அ பிக்சர் ஹியர். நீங்கள் பாருங்கள், இட்ஸ் அ பிங்க் பேஸ்ட் ஆன ஒரு இதுவும் வந்து ஐ சா இன் Pat Maker இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் see how this works. I think she used Hutopian மதர்ஷிப்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் Hutopian மதர்ஷிப். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி டிட் வித் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் சப்லிமினல் நினைக்கிறேன். ஓகே, ஸோ Hutopian மதர்ஷிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ கலர் ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லுக். ஆக்சுவலி நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் கோனா யூஸ் தீஸ் 3 ஷேட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, அந்த லாஸ்ட் ஒன் வில் பி திஸ். ஓகே, மேலே இருக்கிறது மேபி யூஸ் ஆனால் ஆகும், பட் தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. ஸோ இதான் பண்ண போகிறோம். அது நல்ல ஒரு விங் ஐலைனர் கூட கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see how I can do it சொல்லிட்டு. ஆக்சுவலி பேஸ்க்கு வந்து நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம், கன்சிலர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். மேபி ஷால் வி யூஸ் ப்ரைமர் டுடே. மேபி ப்ரைமர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. திஸ் இஸ் ஃப்ரம் Rare Beauty. ஸோ இதுதான் ஐ நோ ஐ டூ ஹேவ் ப்ரைமர் ஃப்ரம் இது. அது வந்து இன்டென்சிஃபை ஐஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கும். பட் அது வந்து glitters ஸ்டிக் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒன்று இருக்குது, பட் ஐ டென்ட் கெட் தட். Pat Maker இருக்குது, அது இன்னும் வாங்கலை. நான் வாங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் அப்ளை திஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் guys. ஸோ அதனால் எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்காதான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ ஹர்ட் லாட் குட் அபவுட் திஸ் ப்ரைமர். ஸோ அதனால் I hope this is really nice ன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல பேஸ் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பவுடர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து மேட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் லைட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்குது என் கண்ணில். லைக் அந்த ஒயிட் கேஸ்ட் இருக்குது. ஹோப் அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஷேடை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷேடை எடுத்துகிட்டு I'm just gonna start applying on my crease area. ஸோ இப்போ வந்து I'm going to take some small fine brush. அந்த இந்த ஷேட் இருக்குல்ல, டார்க் பீச் ஷேட் நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேட் இருக்குல்ல, இது நான் எடுத்துக்க போகிறேன். யூஸ் இட் ஆல் ஓவர் மை ஐஸ். லைக் ஸோ ஐ திங்க் இப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் guys. ஸோ திஸ் இஸ் மை திங்கிங். அவங்க எதுவுமே லுக்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு அதை போடலை. ஸோ அதனால எனக்கு தெரியல. நான் நல்லா ட்ரை பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறேன். ஸோ சம்திங்ஸ் நம்ம இப்படி தான் அச்சீவ் பண்ணணும். எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் இது நல்லா வரும், சம்டைம்ஸ் யூ வில் நோ சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும். எஸ்பெஷலி ஹேருக்கு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஹேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஹேவ் டு ட்ரை. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ட்ரை இட். ஓகே, ஸோ ஐம் கோனா டேக் சம் அதர் ப்ரஷ். ஓகே, சம் அதர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷேட் இருக்குல்ல, அந்த ரைட் ஷேடே எடுக்கிறேன் திஸ் டைம். And then just திருப்பியும்
edges கொஞ்சம் blend பண்றேன். Side side. Okay. Wow. Nice. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் இந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாம் அந்த ஒயிட் காஸ்ட் தெரியுதுல்ல. ஐ திங்க் நம்ம வந்து இதை வந்து க்ளீன் அப் பண்ணிக்கலாம் கன்சீலர் வச்சு. ஸோ தட் இட் ஒன்ட் ஷோ. இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ் இருக்கும்போது ஐஷேடோட பிக்மெண்ட் வந்து அது ஒரு ட்ரூ கலராக இருக்கும். கொஞ்சம் அந்த பேஸ் வந்து டார்க்காக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் guys. ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து அந்த கிளிட்டர் மட்டும் ஐ ஹேவ் டு யூஸ் நவ். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐம் கோனா யூஸ் மை விங் ஐலைனர். திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் guys உண்மையாகவே. ஸோ விங் ஐலைனருக்கு வந்து பிளாக் என்கிட்ட இல்லை பேக் மேக்கர்லேருந்து. ஸோ ஐம் கோனா யூஸ் ஃப்ரம் நிக்ஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட் விங் ஐலைனர். I'm gonna come closer to my mirror. ஸோ இங்கே மிரர் என்கிட்ட இருக்கு, கீழே இருக்கு. ஸோ நான் கீழே பார்த்து தான் பண்ணுவேன். ஆல்வேஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து தான் வந்து பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் நாட் மை டாமினன்ட் ஹேண்ட், ரைட் தான் என்னோட டாமினன்ட் ஹேண்ட். ஸோ எனக்கு இது ஈஸியாக வந்துடும். லெஃப்ட் சைட் தான் ஒழுங்காக வராது. ஸோ அதனால் லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் என்ன மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்கோமோ வி கேன் ட்ரை டு அச்சீவ் தட் ஆன் த ரைட் சைட். ஸோ அது வந்து நான் த மேக் காஸ்மெட்டிக்ஸ் டைரக்டர் வந்து டாமினிக் வந்து ஒரு இதில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஆல்வேஸ் anything you start with your left side and then go for right side so that you can match it. Okay, so first அப்புறம் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபெல்டிப் லைனர்லாம் இருக்குல்ல. ஸோ சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இட் டென்ஸ் டு கெட் ட்ரை. திருப்பி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, they will யூஸ் ஹேண்ட்ஸில் போட்டு 2-3 ஸ்ட்ரைக்ஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக யூ ஹேவ் த கேப்பில் அதை கையை வச்சுக்கோங்க. கேப்போட அந்த எட்ஜில் இருக்குல்ல, இந்த ஓப்பன் உள்ளுக்க வந்து இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் இமிடியேட்லி. இட் இஸ் அ நைஸ் டிப் பிகாஸ் உங்கள் ஹேண்ட் மெஸ் ஆகாமல் இருக்கும். as well as நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த விங். ஓகே, ஸோ விங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் டேக் அன் ஆங்கிள் ப்ரஷ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பல வருஷம் விங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தான் they will pull it off immediately without any other what to say help or something. But I want to do this method first. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to take some angle brush இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ், சாரி கைஸ் அதெல்லாம் என்னோட ஐலைனர். இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, மோரோவர் நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வருது எனக்கு தெரியல. லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் இந்த ஓகே கைஸ், பேட் மேக்ரத்தில் இருந்து இந்த ஐஷா சொன்னேன்ல ஃபஸ்ட்டே. ஸோ இதுதான் அவங்க போட்டிருக்காங்க. லெட் மீ ஷோ யூ த ஸ்வாட்ச். ஸோ இதுதான் கைஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டர்ன்ஸ் டு பிங்க் அண்ட் வயலெட்டில் வந்து மிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மோக்கடாக இருக்குது இந்த எட்ஜஸ்லலாம். ஃபார் தட் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் திஸ் காஜல். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இதை எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோனா use it on the ends like so.
let's use this artistry wand. So inner eyes la வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே அப்படியே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஷேட் எடுத்து I'm just gonna use it all over my eyes. செம்மையா இருக்கு பாருங்க. ஓகே ஸோ ஐஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. யா ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி நைஸ் அண்ட் கூல். கிட்டத்தட்ட நான் அந்த ஐ லுக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சம்திங் ஐ ஹவ் டன் என்னன்னா எனக்கு அந்த விங் வந்து அவங்க ரொம்ப எலாபரேட் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த மாடலுக்கு அந்த ஃபேஸ் டைப் அண்ட் அந்த ஐ ஷேப்க்கு வந்து தட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃப்ளாட்டரிங் ஃபார் ஹர்ன்னு நினைக்கிறேன். என்னோட ஐ ஷேப் அண்ட் என்னோட ஃபேஸ்க்கு ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. ஸோ அதனால் நான் ரொம்ப எலாங்கேட் பண்ணாமல் ஷார்ட்டாக வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் ஐஸ் கிட்ட வந்து அவங்க நல்லா வந்து பிளாக் வந்து ஸ்மஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் தான் நான் ஸ்மஷ் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் குட்ன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை. இட் இஸ் ரியலி குட். ஸோ இதுதான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃப்ளாட்டரிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் லுக். நீங்கள் இந்த மேக்கப் லுக் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோப் யூ லைக் திஸ் லுக்னு நினைக்கிறேன். ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு பிங்க் பேஸ்டான ஒரு கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் எக்ஸைட்டட் தட் ஐ எம் யூஸிங் மை பேட் மேக்ரத் பேலட்ஸ் அண்ட் பேட் மேக்ரத்தோட மதர் ஷேப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஆஷல் பிளிட் ஷேப் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் those are like really good. And also I know some people might see it's a fallout இருக்கு. கண்டிப்பா fallout இருக்கா செய்யும். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணுங்கன்னா இந்த what to say artist நான் யூஸ் பண்ணல intensify eyes. ஸோ இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே போடும்போது ஸ்டிக் பண்ணும்போது அவ்வளோவா ஃபாலோட் இருக்காது. ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த ஐ லுக்ஸ் நிறைய பேர் எல்லாருமே நிறைய பிராண்ட்ல எல்லாருக்குமே ஃபாலோட் இருக்குதாங்க இருக்கும் இல்லைன்னு சொல்லல. கிளிட்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஃபாலோட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலேஷன் அவங்க பண்ற ஃபார்முலேஷன் அந்த டெக்ஸ்சர்னால வந்து கொஞ்சம் கிளிட்டர் வந்து விழதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஹோல் ஃபேஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் திஸ் இன்டென்சிஃபை ஐஸ்ன்ற இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த கிளிட்டர்ஸ் பார்ட்டிகல்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஃபாலோட் இல்லை. நான் இன்னைக்கு இப்படிதான் பண்ணேன். எனக்கு எப்பயுமே விட இன்னைக்கு அவ்வளோவா ஃபாலோட் இல்லை. கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஐ குடன்ட் ஃபைண்ட் இட்னு கிட்டத்தட்ட கண்ணுக்கு கிட்டக்க எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி நிறையலாம் கிடையாது. ஸோ தட் ப்ராடக்ட் இஸ் ரியலி குட் ஃபார் இந்த ஆஷல் பிளிட்ஸ் ஷேடுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஐ ரியலி லைக் இட். Yeah, I think this is the whole finished look. Let me put a slow-mo here. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் தட்டுங்க. இந்த மாதிரியான கான்டென்ட்ல உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.